இப்போதைக்கு நம்ம பார்த்த ஒரு ஸ்டாக் ஸ்லிப்பர் கிளச்சஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சொதப்புதுன்னே சொல்லலாம். நான் R15 V3 வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணேன். டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக செகண்ட் கியர்லாம் நினைக்கிறேன் 100ல் வந்து செகண்ட் கியர் போட்டு கிளச்சை டம்ப் பண்ணேன். டம்ப் பண்ணும்போது நான் பண்ண தப்பு என்னென்னா ஒரு 2 கியரை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, விட்டுட்டேன்னே சொல்லலாம். விட்டுட்டு டம்ப் பண்ணும்போது ஆக்சுவலாக ரியரில் இதில் வந்து லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த இதுவே ஃப்ரீ ஆச்சு. ஷாக்காக அது டம்ப் பண்ணனால அப்படி ஆச்சா இல்லை அவ்வளோ டிஃப்ரென்சஸை வந்து அதால் மேட்ச் பண்ண முடியலையான்னு கேட்டேன்னா, ஸ்லிப்பர் கிளச்சுமே நீங்கள் டியூன் பண்ணணும். கிளச் ஸ்ப்ரிங்ஸில் வந்து டியூனிங் பண்ணலாம். அந்த ரேம்ப் ஆங்கிள் இருக்குல்ல, கிளச் பேக்கோட ரேம்ப் ஆங்கிள், ஆமாம், ஸ்ப்ரிங்கோட ப்ரீலோடு, இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலாக டியூன் பண்ணலாம். அப்போ தான் நீ வந்து எவ்வளோ அக்ரெசிவாக நீ டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் வீல் வந்து ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஸ்லிப்பு வந்து விடணும், ஸ்லிப்பர் கிளச் வந்து விடணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உனக்கு பர்ஃபெக்டான ஸ்லிப்பர் கிளச் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா ஸ்டாக் மோட்டார் சைக்கிளில் வந்து அப்படி இருக்காது. வீல் வந்து எக்ஸ்ட்ராவே லாக் ஆகுது. அப்புறம் தான் நம்மால் விட்றாப்பில் உங்கள் வண்டி வந்து ரொம்ப அதிகமாக என்னோடய ஸ்லிப்பர் கிளச் லாக்அப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி அந்த ஸ்ப்ரிங் வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் கம்மியான ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஓவர் போர்டாக போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். டயரோட க்ரிப்லேயும் இருக்குது, நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸ்லிப்பர் கிளச்சோட ஒர்க்கிங்கை. இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, எஸ்பெஷலி ட்ராக் ஓட்டுறவங்களுக்கு, கார்னர் என்ட்ரியில் நீ பயங்கரமாக டவுன் ஷிஃப்ட் பண்ணனா ரியர் வீல் வந்து ஸ்லைட் ஆகி லைட்டாக ஒரு சைடு வரும். அந்த ஸ்லைடு வந்து பயங்கரமாக போகாமல் லைட்டாக அந்த ஸ்லிப் இருக்கிறனால தான் வண்டி வந்து கண்ட்ரோலாக நிற்கிது. ஆக்சுவலாக ஸ்லிப்பர் கிளச்சோட வேலை என்னென்னா இருக்கிற டென்ஷன் வந்து அது எடுத்துக்கும். அந்த இடத்துல ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணி அதோட டென்ஷன் எடுத்துக்கிட்டு காம்னஸாக கொண்டு போகுது. ஸ்லிப் பண்ணி விடுது அந்த இடத்துல. நீ லைட்டாக கிளச்சை பிடிக்காம அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அதோட வேலை. ஸ்லிப்பர் கிளச் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு கியராக இப்போ நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா நேராக 6th செகண்ட் வராதிங்க. ஒரு கியராக 6th 5th 4th அது பண்ணிங்கன்னா அதுக்கும் ஈஸி, நமக்கும் ஈஸி, வண்டியோட டிரான்ஸ்மிஷனும் ஷாக் லோட் ஆகாது. இல்லை, அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நம்மக்கிட்ட ஸ்லிப்பர் கிளச் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம எப்படி வேணால் அடிக்கலாம் அப்படின்னு அடித்தா சம்டைம்ஸ் அது கூட, ஏன்னா எப்பவுமே நம்ம கண்டிப்பாக அதுவும், ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு மெக்கானிசத்தை நம்பவே கூடாது. நம்மளையும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.